பிக் பாஸ் சீசன் 8ல் 8வது கண்டஸ்டண்ட்டாக உள்ள என்ட்ராயிருக்கிறது ஜெஃப்ரி தான். இவர் கானா பாட்டு பாடினது மூலயமா யூடியூப்பில் ரொம்பவே பாப்புலராக இருந்தார். இவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவரோட இன்ட்ரோ வீடியோ கூட போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் அவர் பேசின விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் ஸ்டேஜில் அவர் பாட்டு பாடினது, அம்மாவை பற்றி பேசினது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமையும் மற்றவங்கள அழுக வைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. விஜய் சேதுபதியே ஒரு கட்டத்தில் இவர் பேசினதை கேட்டு எமோஷ்னல் ஆயிட்டாரு. விஜய் சேதுபதியும் இவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இவருக்கும் அந்த டம்மி டிராஃபியை கொடுத்து தான் உள்ள அனுப்பியிருக்காரு. பிக் பாஸ் வீட்ல எல்லாருமே ஆல்ரெடி மீடியால இருந்து தான் உள்ள போயிருப்பாங்க. ஆனா மீடியாவுக்கு ரொம்ப புதுசா உள்ள போயிருக்கிறது ஜெஃப்ரியா தான் இருக்கும். அங்க இருக்க எல்லாரை விட இவருக்கு தான் ஏஜுமே ரொம்பவே கம்மியா இருக்கும். உள்ள எப்படி சர்வே பண்ண போறாங்க, மத்தவங்களோட எப்படி மிங்கிள் ஆக போறாங்க அப்படிங்கறது எல்லாமே வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். சுனிதா அண்ட் ஜெஃப்ரி ரெண்டு பேரும் உள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறமா ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணி வச்சிருந்த டாஸ்கை பிக் பாஸ் மறுபடியும் கண்டினியூ பண்ணியிருக்காரு. மத்த எல்லா கண்டஸ்டன்ஸும் கார்டன் ஏரியால உட்கார்ந்து சுனிதா அண்ட் ஜெஃப்ரி ரெண்டு பேரும் உள்ள போனதுக்கு அப்புறமா டாஸ்கை மறுபடியும் கண்டினியூ பண்றாங்க. ஆனா ஜெஃப்ரியுமே பெரிய பெட்ரூம் தான் வேணும் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ண சுனிதா அண்ட் ஜெஃப்ரினால முடிவெடுக்க முடியல. அப்படிங்கறனால வெளியே இருக்க எல்லா கண்டஸ்டன்ஸையும் உள்ள வர சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஃபைனலா ஒரு முடிவு எடுக்கணும். நீங்க ரெண்டு பேரும் முடிவெடுக்கல அப்படின்னா அடுத்த வர செட்ல இருக்கவங்கள நான் முடிவு பண்ண சொல்லுவேன். ஒருவேளை அவங்க எல்லாரும் சேர்ந்து எந்த பெட்ரூம் வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டாங்கன்னா மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா வெளியே தான் தூங்கணும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் ஒரு கண்டிஷன் வச்ச உடனே எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வராங்க. பாய்ஸ் எல்லாருமே சின்ன பெட்ரூம் எடுத்துக்கிறோம் அப்படின்னும், கேர்ள்ஸ் எல்லாத்துக்கும் பெரிய பெட்ரூமை விட்டு கொடுக்கறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதுல பெரிய ட்விஸ்டே இருக்கு. பெரிய பெட்ரூமை விட்டு கொடுக்கறனால பாய்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய கண்டிஷன் வைக்கிறாங்க. நாங்க சொல்ற பர்டிகுலர் வாரம் மட்டும் நீங்க எந்த பாய்ஸையுமே நாமினேஷன் பண்ணக்கூடாது. அப்படி பண்ற மாதிரி இருந்தா உங்களுக்கு நாங்க பெரிய பெட்ரூமை விட்டு கொடுக்கறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரொம்ப நேரம் டிஸ்கஷனுக்கு அப்புறமா ஃபைனலா அதுக்கு கேர்ள்ஸ் ஓகே பண்றாங்க. பிக் பாஸுமே இதுக்கப்புறம் வரப்போற 106 நாட்கள் நீங்க எல்லாரும் லெஃப்ட் சைடும், பாய்ஸ் எல்லாருமே ரைட் சைடும் தான் இருக்கணும். இந்த மாதிரி பிக் பாஸ் எல்லாத்துக்கும் ஒரு சர்ப்ரைஸா கொடுக்கறாரு. அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு நடுவுல பெருசா ஒரு கோடு இருக்கனால டைனிங் ஏரியா, பெட்ரூம், பாத்ரூம், கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெண்டா பிரிகிற மாதிரி தான் இருக்கு. முன்னாடி ஸ்மால் ஹவுஸ், பிக் ஹவுஸ் அப்படின்னு தனித்தனியா கொடுத்திருந்தாங்க. ஆனா இப்போ வீட்டுக்கு நடுவுலயே பெருசா ஒரு கோடை போட்டு இந்த பக்கம் ஒரு வீடு, அந்த பக்கம் ஒரு வீடு அப்படின்ற மாதிரி தான் செட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம லிவிங் ஏரியால உட்காரும் போது கூட பாய்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், கேர்ள்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாவே பிரிச்சு தான் உட்கார வைக்கிறாங்க.